மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நினைவு கூர்ந்து வாழ்ந்து தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொள்ளி, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் என்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாளர் பேரருள் தந்தை முஸ்னை ஜான் ராபர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, அன்பு இயேசுவே, தூய ஆவியானவரே, ஒவ்வொரு இறைவா அற்புதமான மாலை வேலையை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கொடுக்கிறோம். ஆண்டவரே, எனது திருத்தலத்தின் பாதுகாவல் தூய ஜெபமாலை அன்னுடைய 89ஆம் ஆண்டு பெருவிழாவுடைய கொடியேற்றி இந்த கல்வாரி பொறுப்பு கொடுத்து உமக்கு நன்றி கொடுக்கின்ற வேலையில் என் மக்களை ஆசீர்வதி, அவருடைய நிலவரங்களை எல்லாம் ஆசீர்வதி, இவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தில் ஒளிமயமான வாழ்வையும் நல்ல மழையும் கொடுத்து அவர் நினைத்த காரியங்கள் நடக்க அருள்தார். சிறப்பாக இன்று கொடியேற்றி எங்களுக்காக இப்படி ஒப்போடு ஜெபிக்கின்ற பேரருள் தந்தை மோசியர் எம் ஜோது சாமி ஆசிரித்து அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நற்சரத்தையும் அவருடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறவும் அருள்தார். நீரை உலகிலிருந்து ஒன்றும் அழைத்துக் கொண்ட மறைந்த எமது அன்பு ஆயர் மேதகு ஆயர் முனைவர் சவுந்தரராஜ் பெரிய நாள் என்னும் உம் அடியாரை நினைவு கொண்டோம். உன் திருமகனோடு அவரது இறப்பு இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்து சிறப்பாக ஆண்டவரை சென்ற ஆண்டு எங்களோடு வாழ்ந்தவர் இந்த ஆண்டு இந்த விழாவில் இல்லாமல் உம்முடைய இரக்கத்தையும் அருளையும் உம்முடைய மன்னிப்பையும் உம்முடைய நீ கொடுக்க போகின்ற நிலைவாக புரிந்து கொண்டிருக்கின்ற எங்கள் திருத்தலத்தில் வாழ்ந்து வரைத்த அனைத்து மக்கள், துணை கிராமங்கள் வாழ்ந்து வரைத்த அனைத்து ஆத்துமாக்கள், என் குடும்பங்களில் வாழ்ந்து வரைத்த அனைத்து ஆத்துமாக்கள், எங்கள் திருப்பலை கலந்து கொண்டு ஜெபிக்கிற குடும்பங்களில் வாழ்ந்து வரைத்த அனைத்து ஆத்துமாக்கள், இத்திருப்பலை எப்போது ஜெபிக்கின்ற குடும்பங்களில் வாழ்ந்து வரைத்த அனைத்து ஆத்துமாக்கள், யாரும் நிறைவே அநாத ஆத்துமாக்கள், உத்தரிக்க ஸ்தலத்தில் அனைத்து ஆத்துமாக்களும் குறிப்பாக பல்வேறு இயற்கை சீற்றத்தினாலும் கொள்ளமையினாலும் மறைத்த ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்தனர். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, எமது திருத்தலத்தின் பாதுகாப்பு ஜெபமாலை அம்மை, அவருடைய அன்பு கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்துதர் தோமா, புனித அந்தோனியா,
அன்னை தெரேசா அம்மா, அல்போன்ஸ் அம்மா, நாங்கள் பெயர் கொண்டிருக்கிற எல்லா புனிதர் இன்று நாம் நினைவு கொண்ட வின்சென்ட் பவுல், இவ்வுலகில் நமக்கு தூதராயிருந்தோம் ஆகிய புனிதரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை புகழ்ந்தேத்து வரம்பல்ல உம்மை நன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் இறைவனாகிய தந்தையே தோயாவியாரின் ஒன்றிற்கோ எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தேவவழிவினையால் பயிற்சி பெற்ற நான் துணிந்து பாடுவோம். தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தோம் எங்களுடைய எல்லா பலவீனங்களிலும் இருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரிடத்திற்காகவும் எமிழ்வராகிய இயேசு கிறிஸ்துவின் வரவேற்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்களுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையையும் நற்சுகத்தையும் மன நிம்மதியையும் நிறைவாக வாரி வழங்கிட திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்குகின்றவர் தன் தாயை நமக்காகலாம் தாயாக தந்தை இயேசு இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மனிதத்தை போனிடமாய் மாற்றிடும் அன்பு தன்னிகரில்லா தலைவரின் அன்பு. மனிதத்தை போனிடமாய் மாற்றிடும் அன்பு எல்லாம்
எனது அருமையான சகோதர சகோதரிகளே, திருப்பலியினுடைய தொடக்கத்தில் நான் சொன்ன இறைவார்த்தையை மீண்டுமாக ஒரு முறை சொல்லி நான் என்னுடைய நன்றியுரையை இறைவனுக்கு உங்கள் முன்பாக சமர்ப்பிக்க ஆசிக்கிறேன். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் களி கூறுகிறது. இயேசு கிறிஸ்து எனக்கு மிகவும் பிரியமான எனது அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த ஜெபமால அன்பு மக்களே, அன்பு பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நாள் எப்படி அமையும் என்ற எண்ணம் பலருடைய உள்ளத்திலே எழுதியிருக்கலாம். இந்த நாள் இப்படிதான் அமைய வேண்டும் என்பது அன்னையின் விருப்பம், ஆண்டவரின் விருப்பம். அதை சிறப்பாக செய்வதற்கு உங்க எல்லாருடைய ஜெபமும் தவமும் தியாகமும் உடல் உழைப்பும் நிறைந்து இன்று காணப்பட்டதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த மாபெரும் கொடியேற்றி நிகழ்வு சீரும் சிறப்பமாக நடைபெற பலரும் பல விதத்திலே உடைத்திருக்கிறீர்கள், ஜெபித்திருக்கிறீர்கள், பல நல்ல செயல்களை செய்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் எனது பலமாக நன்றி. மிக சிறப்பாக நமது மூவொரு இறைவன், அன்பான தந்தை, அன்பான இயேசு, அன்பான ஆவியானவர், மூவொரு இறைவன் நம்மீது இரக்கம் கொண்டு தன்னுடைய அருளாலும் ஆசிராலும் வழிநடத்தினாலும் இன்று நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம்மை படைத்தவர், நம்மை மீட்டவர், நம்மை வழிநடத்துகின்ற மூவர் இறைவன் நமது அன்னை திருத்தலத்தின் பாதுகாவலை ஜெபமாலை அன்னை வழியாக அபரிதமாக ஆசிரித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதற்கு இந்த 89ஆம் ஆண்டு பெருவிழாவின் தொடக்கம் ஒரு நல்ல சான்றாக இருக்கிறது. எனவே எல்லோரும் கரங்களை தட்டி மூவர் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். எல்லோரும் கரங்களை வீட்டி 3 முறை ஜெபமாலை அன்னை, ஜெபமாலை அன்னையே வாழ்க, ஜெபமாலை அன்னையே வாழ்க. நான் ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு வருடமும் 7ஆம் தேதி என்னுடைய உண்ணா நோன்பை நான் ஆரம்பிக்கின்ற பொழுது நம்முடைய அக்டோபர் 7ஆம் தேதி நினைத்து தான் நான் ஆரம்பித்தேன். கங்கப்பட்டு வந்ததிலிருந்து இப்படி அதற்கு முன்பாக நான் அன்னை வேளாங்கண்ணிக்காக ஆரம்பித்தேன். 2017 ஆகஸ்ட் 7 ஆரம்பித்து இன்று வரையில் இந்த ஜபத்தினாலும் தபத்தினாலும் அன்னையினுடைய பரிந்துரையினாலும் அற்புதங்களையும் அதிசயங்களும் அனுதினமும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு 89ஆம் ஆண்டு பெருவிழா பல்வேறு சட்டத்திட்டங்களுக்கு மத்தியிலே நாம் இருக்கின்ற பொழுது இதை நல்ல முறையில் அன்னை ஆரம்பித்து நடத்தி தர வேண்டும் என்று நமது திருத்தலத்தில் இருக்கின்ற நமது திருத்தலத்திலே நமக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஜெபமாலை குழுவோடு இணைந்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி உண்ணா நோன்பை ஆரம்பித்து அவர்கள் 17ஆம் தேதி மாலை அணிவித்து இன்றோடு அவர்கள் ஜெபித்துக் கொண்டு இந்த மாலை அவர்கள் காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஜபத்தால் எல்லாம் கூடும் என்பதற்கு நாம் கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் சான்றாக இருக்கிறது. எத்தனை தடைகள் வந்தாலும் அவையெல்லாம் மலை போல வந்தாலும் பனி போல மாற்றுகிற அருளை இரக்கத்தை அன்னை மரியா நமக்கு பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். தாய்க்கு நன்றி கூறுவோம். இதற்காக ஜெபிக்கிற உழைக்கிற அத்தனை தாய் தந்தை சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. அன்புக்குரியவர்களே, 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நான் என்னுடைய ஜபத்தை முடித்துவிட்டு நற்கருணை ஆண்டவர் முன்பாக அமர்ந்து யாரையெல்லாம் இந்த ஆண்டு அழைக்க வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என் மனம் சொன்ன அந்த நபர்களை எல்லாம் உள்ளத்தில் இருத்தி தியானித்து நான் அன்றே பிற்பகல் 1 மணிக்கெல்லாம் அழைத்தேன். அழைத்த அத்தனை நபர்களும் வருவேன் என்று சொல்லி இதோ அச்சிடப்பட்டு இன்று முதல் நாள் நம்முடைய மண்ணின் மைந்தர், நம்முடைய பேரருட் தந்தை, நமது மறை மாவட்டத்தின்
முன்னாள் முதன்மை குரு, முன்னாள் பரிபாலகர், இந்நாள் வேலூர் மறைக்கோட்டத்தினுடைய முதன்மை தந்தை, நமது மறை மாவட்டத்தின் பேராலயத்தின் அதிபர் பேரரு தந்தை எம் ஜோன் உதுசாமி இங்கே வந்திருப்பது எல்லையில்லா ஆனந்தம். நம் எல்லோருக்கும் தெரியும், தந்தை சொன்னார் 6ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுதே தாயோடு வந்திருக்கு. ஏன்னா அடிக்கடி சொல்லுவார், என் பாட்டி வகுப்பா அப்படின்னு சொல்லுவார். இந்த மண்ணின் மீதும் இந்த மக்கள் மீதும் இந்த அன்னையின் மீதும் அளவு கடந்த அன்பு கொண்ட தந்தை, அதைவிட இரட்டிப்பாக என் மீது பாசம் கொண்ட ஒரு தந்தை. நான் என்னுடைய குருத்துவ வாழ்விலே நான் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றதிலிருந்து காரியங்கள் 2006 இருந்து இன்று வரையும் என்னுடைய வளர்ச்சிகள் எல்லாவற்றையும் அவர் உன்னிப்பாக கவனித்து என்னை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான தந்தை. பல பணிகளை அவர் எனக்கு மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறார், எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நான் நன்றாக என்னுடைய முனைவர் பட்டத்தை பெற வேண்டும் என்பதற்காக மே மாதம் 29ஆம் தேதி அவருடைய குருப்பட்ட நாள் என்று 2017 வேளாங்கண்ணியிலே சென்று எனக்காக திருப்பொழி ஒப்பு கொடுத்து என்னுடைய முனைவர் பட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க எனக்காக ஜெபித்திருக்கிறார். பலர் நான் டாக்டராக படித்து பட்டம் பெறுவதற்காக 1000 என் தாய் தந்தை உடல் நோய் இருக்கிற போதுனால் முடியாது என்று சொன்ன போது கூட, தம்பி 1000 சொல்வதற்கு மறுபேச்சு இருக்கக்கூடாது என்று சொல்வார். நான் 1000 சொன்னேன், ஆண்டவரே எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, என் அப்பா அம்மான்னு சொல்கிறேன். கிடையாது, அப்பா அம்மா நாங்கள் பார்த்தோம், நீ மறை மாவட்டத்திற்காக சொல்ல வேண்டும். உடனே நான் குழந்தைகள் படிட்டு செல்கிறேன் என்று சொன்னேன். அன்புக்குரியவர், அன்று முதல் இன்று வரை அன்பு தந்தை எங்களுடைய குடும்பத்திலே ரொம்ப நெருக்கமாக இருக்கு. என் தாய் தந்தனுடைய 50வது ஆண்டு பொன்விழாவை அவர்கள் தான் கொண்டாடினார்கள். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா நல்ல நிகழ்வுகளும் துக்க நிகழ்வுகளும் முழுமையாக பங்கெடுத்து எனக்கு ஒரு ஆறுதலாக, மூத்த ஒரு சகோதரராக, தந்தையாக இருந்து நான் 1000 இறப்பை தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு அழுது கொண்டிருக்கின்ற பொழுது என்னிடம் தொலைபேசி, தம்பி கடவுள் உனக்கு கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது, கடவுள் உன்னோடு இருக்கிறார், நீ தைரியமாக இரு, நாங்களும் உன்னோடு இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லி, நான் சொன்னேன் 1000 இறந்தது எனக்கு பேரிழப்பாக இருக்கிறது, என்னால் தூங்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, எதிர்பார்க்கவில்லை அவருடைய இறப்பு என்று சொன்னேன். அப்போதெல்லாம் எனக்கு ஆறுதல் சொல்லி உற்சாகமூட்டி என்னை ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பணியாற்றுகின்ற வழிக்கு விட்டு சொல்ல. அதை விட என் தாயுடைய இறப்பு பேரிடி, எனக்கு அம்மானாவே பெரிய கஷ்டம். சாரி, ஃபாதர் மறையரை ஆற்றுகின்ற பொழுது நான் அழுது கொண்டேதான் இருந்தேன், என் தாயினுடைய அன்பை நினைத்து. எனவே பாசமான தந்தை, அன்பான தந்தை, அதற்கு மேல் எனக்கு வார்த்தை இல்லை. அவர் காட்டுகிற எல்லா அன்புக்கும் பாசத்திற்கும் எப்பொழுதும் நன்றியோடு நான் அவருக்கு வணக்கம் மரியாதை செலுத்துகிறேன். தந்தை அவர்களுக்கு நம் அனைவரின் பெயரால் நமது நன்றியும் பாராட்டும் கரங்களை தட்டி தெரிவித்து இப்பொழுது பொன்னாடை போட்டி அவருக்கு மணியக்காரர் திருவாளர் அந்தோணி குருஸ் அவர்கள் மாலை அணிவிப்பார்கள். பொருளாளர் ஞானசேகர் அவர்கள் பரிசு கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கு பேரவை பெரியவர்கள், பங்கு பெற இருக்கின்ற அனைத்து நபர்கள், நம்முடைய பங்கு பேரவை துணைத் தலைவர் திருவாளர் எஸ் பீட்டர் டொமினிக் தலைவர், செயலாளர் திருவாளர் ஐ ஜான்சன் குமார், இணை செயலாளர் திருவாளர் எஸ் லோதுசாமி, பொருளாளர் ஞானசேகர், நீதிக்குழு தலைவர் திருவாளர் பி அருள்தாஸ், நிதிக்குழு தலைவர் திருவாளர் எஸ் ஆரிக்கரா சுபேதார், கல்விக்குழு தலைவர் திருவாளர் அருள்தாஸ் ஆசிரியர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், திருவழிபாட்டு தலைவர் திருவாளர் சார்லஸ், அனைத்து 8 கொத்து மணியக்காரர்கள், 10 அன்பிய தலைவர்கள், பக்த சபைகள், இயக்கங்கள், மரியாயின் சேனை, மாதர் சங்கம், ஜெபமாலை குழு, தாபோ ஜபக்குழு, சிறப்பாக இந்த வண்ண கொடியெல்லாம் நமக்காக 2 நாட்கள் தயாரித்த நம்முடைய அன்பு தம்பிகள், தொன்போஸ்கு இளைஞர் மன்ற இயக்க
இளைஞர்கள், பெண்கள், இந்த ஆலய வளாகம் முழுவதும் சுத்தம் செய்த அனைத்து தாய்மார்கள், குழந்தைகள் யாரெல்லாம் உழைத்தார்களோ அத்தனை பேருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி பாராட்டி நாம் கரங்களை தட்டி தெரிவிப்போம். சிறப்பாக குடி பவனி வர உதவி செய்த, வெளியிலே தண்ணீர் தெளித்து பெருக்கி கோலமிட்ட அத்தனை தாய்மார்களுக்கும், இதை வழிநடத்திய அத்தனை பெரியவர்களுக்கும், ஊர் பெரியவர்களுக்கும், சிறப்பாக நம்முடைய பாடல் குழு, நம்முடைய ஆசிரியர் திருவாளர் அமலதாஸ், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தம்பி அருண் லூமன், அனைத்து சகோதரிகள், பீட சிறுவர்கள், நம்முடைய அன்பு வேதிய தொன்போஸ்கோ, நம்முடைய அன்பு சகோதரிகள், சிறப்பாக ஒளி அமைப்பு கொடுத்த திருவாளர் ஜான்சன் குமார் குழு, நமக்கு மேலதாளம் வாசித்த நம்முடைய உதயத்தூர் சகோதரர்கள், இன்னும் யாரெல்லாம் உதவி அத்தனை பேருக்கு நமது மனமார்ந்த நன்றியும் பாராட்டியும் கரங்களை தட்டி தெரிவிப்போம். கடைசியாக, ஆனால் அது கடைசியில் எப்போதும் உறுதியாக நம்பிக்கையோடு சொல்வது நமது டிஜிட்டல் ராஜா, நம்முடைய சகோதரர் நமக்கென்று ஒரு டிவி சேனல் உருவாக்கி, ரோசரி டிவி என்று யூடியூபிலே நீங்கள் பார்க்கலாம். எல்லா நிகழ்வுகளையும் ரோசரி டிவி என்று ஆரம்பித்து அதில் எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அதை ட்ரோன்லாம் வச்சு இன்னைக்கு எல்லாவற்றையும் எடுத்து கொண்டிருக்கிறார். திருவிழா அன்று லைவாக போட இருக்கிறார். எனவே எல்லா நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக நமக்கு செய்து கொண்டிருக்கிற அன்பு சுக ராஜா மற்றும் அவருடைய குழுவிற்கு நாம் அனைவரும் பலத்த கரம் தட்டி நம்ம நன்றியும் பாராட்டும் தெரிவிப்போம். வானவேடிக்கை விட்ட திருவாளர், அவருடைய பேர் மனுவேல் மன்னிக்கும், முதல் வாட்ச்மேன், அவருக்கும் சிறப்பாக எனக்கு தந்தை போல இருந்து எல்லாவற்றையும் பாதுகாக்கிற திருவாளர் புஷ்பநாதன், வாட்ச்மேன் புஷ்பநாதன் பெரியவர், நமக்கு எப்போதும் தண்ணீரும் மற்றும் எல்லாவற்றையும் சுத்தம் செய்கிற பாதுகாக்கிற சகோதரர் தாமஸ், இந்த இடமெல்லாம் சுத்தம் செய்த நம்முடைய சகோதரர்கள் வடிவேலு மற்றும் அவருடைய குழு, எல்லோருக்கும் நமது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளின் கரங்களை தட்டி தெரிவிப்போம். யாராவது விட்டுதான் மன்னிக்கவும். அனைவருக்கும் நன்றி. அனைத்து மன்றாடுவோமாக. என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, இவ்வருள் அடையாளத்திலும் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அவர் எங்களுக்கு தாயாக தந்த தந்தையை போற்றி புகழுகின்ற நாங்கள் என்றும் அந்த தாய்க்கு ஏற்ற மக்களாக வாழ தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் பங்கின் பாதுகாவல் என்னுடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்கு என்னை அன்போடு அழைத்த உங்களுடைய பங்கு தந்தை வின்சென்ட் அடிகளார் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு வந்து இங்கு நடந்திருக்கின்ற அத்தனை பணிகளையும் பார்க்கின்ற பொழுது அவரை நினைத்து மிகவும் பெருமைப்படுகிறேன். ஆயர், நமது முன்னாள் ஆயர், அவர் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார். அதனால் தான் அவரை ரோமைக்கு படிக்க அனுப்பினார். இந்த ஜெபமாலை என்னுடைய மகாநாடு இங்கு நடந்த பொழுது ஆயர் எவ்வளவு மகிழ்ந்தார் என்பதை சொல்லி மாளாது. எனக்கு கூட பொறாமையாக இருந்தது. கங்கப்பட்டை தேர்ந்தெடுத்து வின்சென்டனுடைய பார்வையிலே இந்த மாநாடு நடக்கிறதே, எங்கள் ஊர் பெரிய ஊராயிற்றே, எங்கள் ஊருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று. ஆண்டவர் உங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். அவரே அன்பு தந்தை வின்சென்ட் வழி நடத்துகிறார். அவரோடு நீங்கள் என்றும் ஒத்துழைத்து இன்னும் இங்கு இருக்கின்ற பணிகள் எல்லாம் சிறப்பாக முடிந்து, என்னுடைய இன்னொரு ஆசை, இந்த நற்கருணை ஆலயம் முடிக்கப்பட்டு, இன்றுதான் நான் கேள்விப்பட்டேன் இந்த பங்கு ஆரம்பத்திலே நற்கருணை நாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பங்கு என்றும் பிறகுதான் அது ஜெபமாலை அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது என்று. அதனால் ஆண்டவருடைய அருள் என்றும் உங்களோடு இருக்க இந்த நற்கருணை ஆலயம் விரைவில்
ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் அதற்காக ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது அன்பையும் பாராட்டையும் அவருக்கு தெரிவிக்கும் வகையில் என்னால் கைத்தட்டினா ரொம்ப சத்தம் வராது. அதனால் நீங்கள்லாம் சேர்ந்து எனக்காக நன்றி கைத்தட்டி அவருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கொள்வோம். இன்று மிக அருமையாக பாடகர் குழு பாடினார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போயிட்டு நாளைக்கு கத்தீட்ரல் கொயர்கிட்ட சொல்லுவேன், கங்கப்பட்டு கொயர் இவ்வளவு அழகாக பாடினார்கள் என்று. அடுத்து இந்த பங்கு ஆழ்ந்த விசுவாசம் உள்ள பங்கு. நான் சிறு வயதிலிருந்து பார்த்தது. இன்றைக்கு இவ்வளவு பேரை கொடியேற்றத்திலே பார்க்கின்ற பொழுது பெரும் மகிழ்வாக இருக்கின்றது. அந்த பக்தியிலே வளர்வோம். அன்னை என்றும் நம்மோடு இருந்து நமது வாழ்வை வளங்கொழிக்க செய்வாள் என்ற நம்பிக்கையோடு இறை ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுள்ளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்துவாராக. ஜெபமாலை அன்னையின் வழியாக வாழ்வின் காரணமான இயேசுவை அடைய தகுதி பெற்ற நாம் அவரது பாதுகாவலையும் அருளையும் ஆசியையும் எங்கும் பெறுவோமாக. இன்று நமது பாதுகாவலை ஜெபமாலை அன்னையினுடைய விழாவை கொண்டாட கொடியேற்றும் இந்நாளில் இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நாம் அனைவரும் அருள் வாழ்வின் மகிழ்ச்சியையும் அந்த அன்னையினுடைய எல்லா ஆசிரியையும் நிறைவாக பெற்று செல்வோமாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. கூடி வந்து மக்கள்
கிறிஸ்துவின் சகாயமான புனித மரியே, நம்ம திருத்தலத்தில் பாதுகாவலையான தூயமான எல்லையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேண்டிக் கொள்ளும். நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற சகல புனித பிரதிகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.